விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. அண்மை செய்தி. மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. கள்ளச்சாராயம் விற்பனை செய்தால் ஆயுள் தண்டனை வழங்கும் வகையில் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராய விற்பனை, பதுக்கல் என அனைத்து விதமான குற்றங்களையும் தடுக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியறையில் இருந்து உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் ஜெய்சங்கர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. குறிப்பா முந்தைய சட்டத்திலிருந்து என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குங்கிற அனைத்து விஷயங்களையும் நீங்க குறிப்பிடலாம். நன்றி பிரியா. அதாவது இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டத்திருத்த மசோதா தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா 1937ஆம் ஆண்டினுடைய மதுவிலக்கு சட்டத்தில் இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டு இனி அது 2024 மதுவிலக்கு தமிழ் திருத்த சட்டம் என அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருத்த சட்டத்தின் மூலமா கள்ளச்சாராய விற்பவர்களுக்கு கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையில இந்த சட்ட திருத்தமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. பழைய சட்டத்தில் இது கிடையாது. பழைய சட்டம்ங்கிறது 3 ஆண்டு முதல் 7 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அதிகபட்சமா 2 3 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அதுலதான் இந்த ஒரு முக்கியமான அம்சத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கள்ளச்சாராயங்களால் மரணங்கள் ஏற்பட்டால், யாராவது உயிரிழப்பு என்பது ஏற்பட்டால் அதிகபட்சமாக ஆயுள் சிறை வரைக்கும் விதிக்கப்படலாம், தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்னு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதோடு சேர்த்து 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் இதில் வழிவகை பண்ணியிருக்காங்க. முன்ன இது 2 3 லட்சம் ரூபாயா தான் இருந்தது அபராதம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமா இதில் நம்ம பார்க்க முடியுது. அதே போல இந்த மதுவிலக்கு விற்பனை, கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுறவங்களுடைய இடங்களை பறிமுதல் பண்றது, சீல் வைக்கிறது மாதிரியான அடுத்தடுத்த நடவடிக்கைகளுமான சட்டத்திருத்தங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரி, மரணம் ஏற்படல, கள்ளச்சாராயம் மட்டும் விற்கிறாங்கன்னா அப்படி கள்ளச்சாராய விற்பனையில கைது செய்யறவங்களுக்கான தண்டனையும் அதிகரிச்சிருக்காங்க. அதனுடைய கால அளவு 2 3 ஆண்டுகளா இருந்த அந்த சிறை தண்டனையாவது தற்போது 5 10 ஆண்டுகளாக நீடிக்கப்பட்டிருக்கு. கள்ளச்சாராயம் விற்பனை அப்படின்றதுல வழக்குகளை கைது செய்யப்பட்டா 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரைக்குமான சிறை தண்டனை நீட்டிக்கலாம். அதே போல அபராதமும் 5 லட்சத்துக்கு ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முன்பு 1 அல்லது 2 லட்சம் ரூபாய் அபராதமாக இருந்தது. அதே போல மற்றொரு உட்பிரிவுல இது போன்ற கள்ளச்சாராயங்களை இடங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்யலாம், பறிமுதல் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான அதிகாரங்களும் உள்ளூர் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக கள்ளச்சாராய வழக்கில் கைதாகிறவங்களுக்கு மற்றொரு பிரிவுகளில் சிறை தண்டனையானது ஒரு 3 ஆண்டுகளுக்கு முதல் 7 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை விதிக்கக்கூடிய வகையிலையும் இந்த சட்ட திருத்தமானது மாற்றப்பட்டிருக்கு. மொத்தமாக நம்ம சொல்லணும்னா அதிகபட்சமாக 7 ஆண்டு வரை தான் முன்பு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது ஆயுள் சிறை தண்டனை அப்படிங்கிற வரைக்குமா இந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அபராத தொகையையும் உயர்த்தியிருக்காங்க. 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தமானது செய்யப்பட்டிருக்கு. அதே போல இதுக்கான நோக்கங்கள் அப்படின்னு அமைச்சர் முத்துசாமி இந்த சட்டத்தை தாக்கல் செஞ்சு குறிப்பிட்டிருக்கிற நோக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் இந்த மாதிரியான மெத்தனால் கலப்பு மாதிரியான கள்ளச்சாராய மரணங்களை தடுப்பதற்காக தான் இந்த மாதிரியான தீவிரத்தை சட்டத்தினுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்தணும், தண்டனைகளை அதிகப்படுத்தணும். இது மாதிரியான கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுறவங்க மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏற்கனவே முன்பிருந்த சட்டமானது போதுமான வகையில் இல்லை. அதனால சட்ட திருத்தம்ங்கிறது இப்ப தற்போதைய ஒரு மிக அவசியமாயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சட்டத்தில் 5A அப்படிங்கிற புதிய உட்பிரிவுகளையும் இதில் சேர்த்திருக்காங்க. இதனுடைய மொத்த சாராம்சமானது குற்றம் செய்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுறவர்களுக்கான கைதும் அவருக்கான தண்டனையும், சொத்துக்களை பறிமுதல் செய்யறது, அபராதம் விதிப்பது, அந்த இடத்த முழுவதுமாக சீல் வைப்பது, அந்த மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகரிச்சிருக்காங்க. நீதிமன்றமும் இந்த தண்டனையில தொடர்ந்து ஈடுபடுபவர்களை மாவட்டத்தை விட்டு வெளியேற்றவே முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷரத்து இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. பிரியா, நிச்சயமா கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்ததை தொடர்ந்து தமிழக அரசு தரப்பிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. முன்னாடி இருந்த சட்டத்திலிருந்து இப்ப தாக்கல் செய்யப்பட்ட அந்த மசோதா எந்த அளவுக்கு வேறுபட்டிருக்கு, சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. நன்றி ஜெய்சங்கர். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.